ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸை கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். ஓகேங்களா? இப்போ ஆனியன்ஸை கொஞ்சம் லேசாக வதங்கினா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லியும் கொஞ்சம் வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆனியன்ஸ் வதங்கினதுக்கப்புறமா துருவி வச்ச கேரட் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கேரட் வதங்கிறதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்ச உடனே அது வந்து நல்லாவே குக் ஆகிடும். ஓகேங்களா? குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஆல்ரெடி மிளகா வர கொஞ்சம் இருக்குது. லைட்டாக மிளகாத்தூள் போட்டாலே போதும். ஓகேங்களா? நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்ட பிறகு நான் வந்து இதில் ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. உங்களுக்கு முட்டை வேணும்னா ஊற்றலாம், வேணான்னா நீங்கள் அதை தவிர்த்துட்டு வெஜிடபிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த கவுச்சி வாசனை வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணி செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சப்பாத்தி மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போது இந்த சப்பாத்தி மாவுலேருந்து எடுத்து ஒரு உருண்டை மாதிரி அழகாக ஒரு பால் மாதிரி நம்ம பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சப்பாத்தி உருட்டுற அந்த இது எடுத்துக்கலாம். உருட்டிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம அதை அழகாக உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதை அழகாக உருட்டி ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஸ்டஃபிங்கை நம்ம வந்து இந்த சப்பாத்திக்கு நடுவில் இப்படி வச்சிடலாம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு இப்போது அதை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடில் மட்டும் ஜஸ்ட்டு கொஞ்சம் ப்ரெஸ்ஸிங் பண்ணி விடலாம். ஓகேங்களா? இப்போ இது ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா வீட்டில் நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுருப்போம். அந்த ஸ்பூன் வச்சு நம்ம ஜஸ்ட்டு அதை ப்ரெஸ் பண்ணும்போது அது நல்லாவே செட் ஆகிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த கரண்டியை வச்சு நம்ம வந்து இப்போது எல்லா சைடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம். ப்ரெஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஒரு மாடல் மாதிரி அழகாகவும் இருக்கும். நல்லாவே ப்ரெஸ்ஸிங்கும் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது அதை திருப்பிட்டு இன்னொரு சைடும் நம்ம நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ரெண்டு சைடுமே நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது ரெடி பண்ணி வச்சாச்சு. அது செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி மாவை உருட்டிட்டு நம்ம இந்த சைடும் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்பூனை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம். இப்போ இன்னொரு சைடும் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 சைடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் 2 ஷேப்ஸில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஷேப்பை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது 2 ஷேப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து ஒரு தவா எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சப்பாத்தியில் ரெடி பண்ணி வச்ச அந்த ஸ்டஃபிங்கை இதில் போட்டுட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு சைடு குக் ஆனவுடனே நம்ம ஜஸ்ட்டு அதை இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம். சென்டரில் கொஞ்சம் குக் ஆகலை அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது அந்த சென்டரில் கொஞ்சம் குக் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம குக் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீயானா நல்லா இருக்குன்றது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதை வந்து இப்போ ஒரு பிளேட்ஸில் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு பதிலாக இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பசங்க நிச்சயமாக விரும்புவாங்க. ஓகேங்களா?
ஈவினிங் டைமில் இதை கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை நல்லாவே சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வந்தவுடனே. இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். இதுக்குள்ளே ஸ்டஃபிங்கு சப்பாத்தியில் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது. ஓகேங்களா? இந்த மாதிரியான ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.